நீதிமான்னா என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு தான் வரையாட பேசுவாரு, குதிரைய பேசுவாரு, அடுத்து சொல்லுங்களேன் காண்டாமிருகத்தை பேசுவாரு, தீக்கோழியை பேசுவாரு. என்ன சார் நீதிமான் கேட்கறதுக்கு இதெல்லாம் ஏன் சார் பேசுறீங்கன்னா அதுக்குள்ளதாண்டா ஒளிஞ்சிருக்கு நீதிமான்னா யாருன்ற ரகசியம் அப்படின்னாரு. நீதிமான் என்றால் யார்? கன்க்ளூஷன்: சூரியனுக்கு கீழே நடக்கிற சம்பவங்களோடு சம்பந்தம் இல்லாதவனே நீதிமானா இருக்கிறான். கையை தட்டுங்களேன், நல்லா எல்லாரும் நல்லா கை தட்டுங்க. ஓகே, God is good. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய சமூகம் நாம் என்ஜாய் பண்ற ஒரு சமூகம். நம்மளுடைய ஆவி ஆத்மாவை தேவன் ரெனியூ பண்ணுகிற, ரீஜெனரேட் பண்ணுகிற ஒரு சமூகம். தொடர்ந்து நீதிமான் என்கிற தலைப்பில் நாம் தேவனுடைய வசனத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வார்த்தையின் அர்த்தம் நீதிமான் என்கிற அறிவை தாண்டி நீதிமான் என்கிற உணர்வுக்குள்ளாய் உங்களை கொண்டு வருவது தான் இந்த தொடர் செய்தியோட நோக்கம். நீங்கள் நீதிமான் என்பதை உணர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்ப நீதிமான் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க நீதிமான் உணர முடியும். அப்ப மிஸ்டர் பிரபாகர் அப்படின்னு ஒன்ன டக்குன்னு ஒரு திரும்புவார். ஏன்னா அந்த பேரு அவருடைய இருதயத்துல உணர்வு என்ன செஞ்சிருச்சு, நிரப்பிருச்சு. அதனால பேர் சொன்ன திரும்புவார். நான் ஸ்கூல்ல படிச்சிருந்தப்ப ப்ளூ ஹவுஸ், ரெட் ஹவுஸ், இந்த ஒயிட் ஹவுஸ் பிரிப்பாங்க இல்லை இந்த இதுல ஸ்போர்ட்ஸ்ல இதுல. அப்ப நான் உட்காந்துருக்கிறேன், பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க போல. அப்படின்னா ப்ளூ ஹவுஸ்ல எங்கிட்ட வா பண்ணணும், நான் போட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தேன். நான் எல்லாம் போயிட்டாங்க, எதுக்கு உட்காந்து மொத்தமாக ஒவ்வொரு குரூப்பாக பிரிக்கிறாங்க. கடைசியில் நான் மட்டும் உட்காந்துருக்கிறேன். என்னப்பா அவனை கூப்பிடவில்லை, என் பேர் வரவே இல்லை. உன் பேர் ப்ளூ ஹவுஸ் தான்டா நீனு அப்படின்னாங்க. அப்போ ப்ளூ ஹவுஸ் தான் நான் தெரியாதனால நான் உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படித்தான் நீதிமான் அப்படின் போதெல்லாம் அது நீதான்றது உனக்கு தெரியலனா நீ என்ன செஞ்சுக்கிட்டே இருப்ப, நம்ம பேரை சொல்லுவார் போல, ஒவ்வொருத்தன் பேருக்கும் தனித்தனியாக பைபிள் அடிச்சு தருவார் போல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நீதிமான் அப்படின்னாலே பளிச்சு யார் என்ன கூப்பிட்டது அப்படின்னு எந்திரிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ நீங்கள் நீதிமான் என்பது உங்கள் உணர்வில் கலந்துரும். அதாவது தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் பேரை சொல்லி நீங்கள் முடிப்பு வருது. அப்படி நீதிமான் என்பது உணர்வில் கலந்து விட வேண்டும். அதற்கு நீதிமான்னா யாருன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே வரணும். இன்றைக்கும் வழக்கம் போல் நம்ம என்ன செய்ய போகிறோம், சில காரியங்களை வாசிக்க போகிறோம். வாசிப்போம் நீதிமானுடைய ஆசீர்வாதங்கள். நீதிமொழிகள் 15:6 இதுல இருந்து வாசிக்க துவங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீதிமானுடைய வீட்டு எல்லாரும் சொல்லுங்க, அது உங்க பேர் கூட போட்டுக்காங்க. யார் நீதிமான்? நீங்க தானா? ஆமா, கௌரிமான் மாதிரி உட்காந்துருக்காரு. என் கையை தூக்குங்க. நீதிமானா என்ன? உங்க பேர் சொல்லுங்க. ஜஸ்டினுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. கை தட்டுங்க ஒருவருக்கு. இது உங்களுடைய ஜாதகம், இது உங்களுடைய விதி. உங்கள் வீட்டில் அதிக பொக்கிஷம் இருக்க வேண்டும். கை தட்டுங்க ஒருவருக்கு. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஒரு நீதிமானாக இருந்தால், நீதிமான் என்பதற்கு ஒரு அர்த்தம் பணக்காரன் அர்த்தம். அவ்வளவுதான். நீதிமானா என்ன அர்த்தம்? தம்பி நீ ஒரு நீதிமான். ஆமாம் சார், நீதிமான் அப்படின்னா நம்ம பணக்காரங்க சார் அப்படின்னு அர்த்தம். கை தட்டுங்க ஒரு. ஆமென். எப்பவுமே எடுத்தோன்னு ஒரு கான்ட்ரடிக்டான ஒரு வசனத்தை எங்கேயோ கொண்டு வருவாங்க. எப்பவுமே இந்த கான்ட்ரடிக்ஷன்ல கடைசியாக தான் பார்க்கணும். தொடங்கும் போதே நீங்க என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. பைபிள் காலேஜில் ஃபர்ஸ்ட் லெவலில் ஃபுல்லாக பாசிட்டிவ் விஷயங்களை பார்த்து அடுத்து ஃபைனலாக தான் எதெல்லாம் எதிர்மறையான வசனங்கள், அதற்கு உண்மையான அர்த்தம் என்னன்றது அதற்கு பிற்பாடு நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாயிருவீங்க. அதனால் எப்பவுமே எதிர்மறையான புறவாசல் வழியாக வர வேண்டாம். நீதிமான என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? பணக்காரன் அர்த்தம். ஸோ பணமே இல்லாத நீதிமான் அப்படின்றது காத்தே வராத ஃபேனு அப்படின்ற மாதிரி லைட்டு ஆனால் நல்லா எரியாது அப்படின்ற மாதிரி. நீங்கள் நீதிமான் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பணக்காரர்கள். ஏனென்றால் நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம். அதிக பொக்கிஷம்னா நீங்கள் நினைக்கிறதுக்கெல்லாம் மேலே. அதான் நீங்கள் நான் பேச விரும்புகிறேன். ஆமென் சொல்லுவோம். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீதிமான் என்பதை யார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் மறுபடியும் நீங்கள் நீதிமான் என்கிற உணர்வு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பைபிளில் பிளெஸிங் எல்லாம் வாசித்த பிறகு யாருக்கு இந்த பிளெஸிங் தெரியாமல் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசி சொல்லுகிறான், என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். பைபிள் எழுதி கொடுத்தாராம். இவன் என்ன நினைச்சிட்டான், இது யாருக்கு? இது ஆபிரகாமுக்கு, இது ஈசாக்குக்கு, இது யாக்கோபுக்கு. அப்ப அந்த பக்கத்தை கிழிச்சு கொடுத்துருவீங்க. கடைசியில் உனக்கு அட்டை கூட என்ன செய்யாது, மிஞ்சாது. ஒருவேளை நீயோ பாவியன்ற பக்கம் உனக்கு என்ன செய்யலாம், நிற்கும். அப்ப பைபிள் என்னவா, வேதத்தின் மகத்துவங்களை உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறாராம். நீங்கள் அதை அந்நிய காரியமா என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது.
இந்த காரியங்கள் உங்களுடைய காரியங்கள். நீதிமான் அப்படின்னு பேர்ல ஊருக்குள்ள எவனுமே பிறக்கல. புரியுதா உங்களுக்கு? நீதிமான்னா அப்படி எவனும் பேர் வச்சு பிறக்கல. அவனை இப்போ பேதுருன்னு சொல்ற மாதிரி நான் அந்த அடுத்த தரில் விசுவாசப்படி 4வது தரில் நீதிமான் ஒருத்தர் வாழ்ந்தார் சார், அப்படிலாம் கிடையாது. நீதிமான்றது ஒரு உருவகம். அதாவது யாரெல்லாம் வந்து இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் நீதிமான்களாக இருக்கிறார்கள். அதான் நீதிமான் யாரு அப்படின்றது நீ மறுபடியும் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமானா தனிப்பட்ட பேர் கிடையாது, ஒரு பர்டிகுலர் கேட்டகரி, அப்படி சொல்லலாம். ஒரு கேட்டகரிக்குள்ள இருக்கிற எல்லாம் நீதிமான். கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். இப்ப 12A 12B 12C செக்ஷன் சொல்றாங்கல்ல, நீ என்னப்பா? நான் 12A சார். 12A அவனுக்கு பிறந்தவன பேர் வச்சாங்க அப்படின்ற. எப்ப பிறந்தீங்க? குழந்தையா இருக்கும்போது பிறந்தேன் அந்த மாதிரி. 12A அப்படின்னா அந்த செக்ஷனுக்குள்ள நீங்க வரீங்க. இப்ப நீதிமான் நீங்க எல்லாம் அந்த செக்ஷனுக்குள்ள வரீங்க. கை தட்டுங்க சார். நாங்க ஒரு செக்ஷனுக்குள்ள வரோம். என்ன செக்ஷன்? நாங்க நீதிமான் என்கிற செக்ஷனுக்குள்ள. ஆமென். சோ என் அன்புக்குரியவர்களே, இப்ப வாசிப்போம். நீதிமான் யார்? ரோமர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால், நீதிமானாக்கப்பட்டு போனபடியால் இல்ல, நீதிமானாக்கப்பட்டு அப்படின்னா நீங்க நீதிமான் ஆகிக்கிட்டே இல்ல, நீங்க நீதிமான் ஆகி இருக்கிறீங்க. நீதிமான்கள் தமிழ் தெரியுமா உங்களுக்கு? அதை தெரிஞ்சுக்கோ. தமிழ் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன்னா என்ன இலக்கணம், என்ன அது கிராமர் சொல்லுங்க. ஆக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வேலை முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச அந்த நிலைமையிலே நாங்க தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறோம். புரியுதா? இந்த வீட்டை 1940 நாங்க வாங்கி இருக்கிறோம் அப்படின்னா 40 வேலையை முடிச்சு, வாங்க வேண்டிய வேலையை முடிச்சு சொந்தமாக்கி இப்ப அந்த சொந்தத்தில் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படித்தான் நீங்கள் நீதிமான்கள், சிலுவையிலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு 2000 வருஷம் கழிச்சு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டீர்கள். இனிமேல் நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட வேண்டிய அவசியம் என்று ஒன்றுமே அங்க இல்லை. ஏனால் இயேசுவின் இரத்தத்தினாலே உங்கள் பாவங்கள் எல்லாம் 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிலுவையிலே அதற்கான கிரயமாக கொடுத்து தீர்க்கப்பட்டபடியினால் இனி நீங்கள் பாவி என்று அழைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் உங்களை பாவி என்று சொல்வீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் கிரயம் சரியில்லை என்று சொல்கிறீர்கள். பைபிள் சொல்லுது, பிரதான ஆசாரியன் ஒவ்வொருத்தரும் பாவம் செஞ்ச பிறகுதான் ஆட்டை வெட்டினா. ஆனா இவரும் அப்படி இராமல் உங்கள் பாவங்கள் எல்லாவற்றுக்காகவும் ஒரே தரம் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் பலியை செலுத்தி முடித்தார். மறுபடியும் உனக்கு பாவம், அந்த பாவத்துக்கு பலி செலுத்தனா அவர் மறுபடி சிலுவையில் அறையப்பட வேண்டியதா இருக்குமே. அப்ப நல்லா கவனிங்க, புரிஞ்சுக்காங்க, இல்லாட்டி விட்டுருங்க. அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு ஆசாரியன் ஆடை வெட்டும் போது அந்த ரத்தம் இது வரைக்கும் செஞ்சதுதான் கழுவும். அடுத்து பாவங்கள் அது என்ன செய்யாது? கழுவாது. அடுத்து பாவங்களுக்கு வரும்போது அடுத்த ஆட்டுக்குட்டியோட வரணும், திரும்ப அடிக்கணும். அப்ப ஆட்டுக்குட்டி திரும்ப அடிக்கப்படணும். ஆனா இயேசுவை பிதா திரும்ப அடிப்பதற்கு சித்தமிக்கவில்லை. ஒரே தரம் அடிக்கணும்னு முடிவு எடுத்தார். அப்ப ஒரு தரம் அடிக்கப்பட்டார்னா பழசு தானே கழுவும், புதுசு கழுவாதுன்னா அவர் திரும்ப அடிக்கப்படணும்ல. ஆனா திரும்ப அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? புதுசு இல்ல. ஓன் கணக்குனா திரும்ப இயேசுநாதர் பூமிக்கு வந்து என்ன செய்யணும்? அடிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை பைபிள் சொல்லுது. அப்படின்னா அவர் ஒரு முறை சிந்தின ரத்தத்தினாலே இந்த உலகத்தின் கடைசி மனிதன், பிறக்க போகிற மனிதன் செய்ய போகிற பாவத்துக்கும் தேவையான கிரயத்தை அவர் சிலுவையில கொடுத்து முடித்தார். நான் கேட்கிறேன், ஆதாம் பாவம் செஞ்சப்ப அவனும் சந்ததியும் வந்து நித்திய மரணத்துக்குள்ளாய் தள்ளப்படுகிறார்கள் சொன்னார்ல. இது சொன்னது ஆதாமுக்குள் மட்டுமா எதிர்கால சந்ததிக்கு சேர்த்தா? ஜட்ஜ்மெண்ட்ன்றது கடந்த கால நிகழ்வுக்கு தான். ஆனா ஜட்ஜ்மெண்ட் கடந்த காலத்தை பாதிக்குமா எதிர்காலத்தை பாதிக்குமா? சொல்லுங்க. ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டு வந்துட்டான், கொலை செஞ்சுட்டான். அவரு ஜட்ஜு சொல்றாரு 14 வருஷம் உள்ள வைக்க போறேன் பண்றாரு. நீ வந்து உனக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறேன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபியூச்சருக்கா பாஸ்டுக்கா? பாஸ்ட் செஞ்சதுக்காக தான். ஆனா எதை பாதிக்க போகுது? அது ஃபியூச்சர். அப்ப ஜட்ஜ்மெண்ட்னா ஃபியூச்சரை பாதிக்கிறது தானே. அப்படிதான் எல்லா மனிதருக்கும் நீதி அருளுவதற்கேதுவான, ஜீவனை அருளுவதற்கேதுவான, நீதிக்கேதுவான தீர்ப்பு
உண்டாயிற்று. அப்ப நீதிமான் என்பது ஒரு ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் சிலுவையில் உண்டானபடினால் அது எனது எதிர்காலத்தை பாதிக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் உனக்கு என்ன ஆசீர்வாதம் தள்ளி வீசிக்கிட்டே இருக்குன்னா அன்னைக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். ஏண்டா பழத்தை தின்னதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தப்ப மட்டும் குனிஞ்சு குனிஞ்சு வாங்கினா இந்த குரூப் உங்களையும் இழுத்துட்டு போவாங்க சார். அவங்களோட சேராதீங்க, கெட்ட பயலுக, கெட்டவங்க சாவாசம் வேணாம். என் மகனே, அறிவை தரும் போதங்களை விட்டு விலகச் செய்யும், அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதனைகளை கேளாதே, அவங்க கூட சேராத, மோதி முதித்து விடு பாப்பா, முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா, இந்த மாதிரி ஒதுங்கி விடு பாப்பா. ஏன்னா எவனாச்சும் வந்து கேள்வி கேட்டானா 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 6000 வருஷத்துக்கு பழத்தை தின்னான்ற காண்டி எங்களே போட்டு தாக்குறீங்க, அதை வாங்கினேன் சார் நல்லா குனிஞ்சு குனிஞ்சு. ஏன்னா இந்த உலகத்திலே அதான் நான் சொல்றேன், பிசாசு மனுக்குலத்துக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் மதம் என்று ஒன்றை உருவாக்கினது தான். சினிமாவையும் இன்டர்நெட்டை உருவாக்கினது அல்ல, மதம்னு ஒன்று கொண்டு வந்தான் பாருங்க. அங்கதான் சிக்கி சின்னாபனமாய் சீரழிஞ்சது உலகம். இன்றைக்கு எங்கு பிசாசு தாண்டவம் மாறுறானா மதத்துக்கு பின்னாடி. அதனாலதான் பாருங்க, தேவ ஜனங்களை அழிக்கிறதெல்லாம் மதம் தான், சினிமா கிடையாது. அவன் என்ன பிளான் பண்ணா, கடவுளை அறியாதவங்க எங்க வச்சு காலி பண்றது? சினிமாவில் வச்சு காலி பண்ணுவோம், விபச்சாரத்தை காலி, வேஸ்தரம் காலி, இதெல்லாம் காலி பண்ணுவோம். அறிந்தவனை காலி பண்ணணுமே, உள்ள காலி பண்ணுவோம், உள்ள வச்சு செய்வோம்னா. இந்த வச்சு செய்யறதுக்கு தான் அவன் மதம் ஒண்ணே கொண்டு வந்தான். நீங்கள் தேவனை பார்க்க வேண்டும் என்றால் முதலாவது மதத்தை விட்டு வெளிவர வேண்டும், மதத்தை விட்டு வெளியே வர வேண்டும். அதனாலதான் யூத மதத்தில் வெளியே கொண்டு வந்து கிறிஸ்தவர்கள் பேர் வச்சாரு. கை தட்டுங்க, நீ யூத மதம் கிடையாது, நீ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரே தரம் செலுத்தின பலியினாலே ஃபியூச்சர், அதான் சொல்ல வரேன், ஒரு தடவை செஞ்ச பாவத்துக்கு ஃபியூச்சருக்கு அந்த பாவத்துக்கு எஃபெக்ட் இருக்குல்ல. அப்ப பழத்துக்கு எஃபெக்ட் ஃபியூச்சர்ல இருக்கும்னா சிலுவைக்கும் எஃபெக்ட் ஃபியூச்சர்ல இருக்கும்ல. அதான் நாங்க கேட்கிறோம். அவனுக்கு பிள்ளையா பிறந்தனால பழத்தோட எஃபெக்ட் அங்க வரும்னா, நாங்க இவருக்கு பிள்ளையா பிறந்தனால இதோட எஃபெக்ட் எங்களுக்கு வரும்ல. இதை ஏன்டா நம்ப மாட்டேன்ற? ஏன் டெய்லி பழத்தை தின்னுட்டு இருந்தோம் நம்ம? ஆதாமுடைய பழம், ஆதாம் செஞ்ச பழத்தை சாப்பிட்டனால வந்த விளைவு உங்களுக்குள்ள டெய்லி மெயின்டைன் ஆகிறதுக்கு நீங்க காட்டுக்குள்ள போய் ஏதாச்சும் ஒரு பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாம் ஒண்ணுமே செய்வேனா, ஒரே ஒரு தடவை சாப்பிட்டு நம்மளை காலி பண்ணுச்சு. அதைத்தான் நான் சொல்றேன், நீங்கள் தினமும் நீதிமான்களாக்கப்படவில்லை. ஒரே சரி இப்படி வரேன், நீங்க டெய்லி பாவியாக்கப்பட்டீங்களா? ஒரே ஆக்ட்ல பாவியானீங்களா? பழத்தை பறிச்சு தின்னாம பாருங்க, அந்த ஒரே செயலினாலே எல்லாருமே ஒட்டுமொத்தமா பாவியானோம்ல. அப்படித்தான் முடிந்தது என்று சொன்ன ஒரே செயலினாலே நாம் எல்லோரும் ஒட்டுமொத்தமா நீதிமானாக்கப்பட்டோம், ஒட்டுமொத்தமா நீதிமானாக்கப்பட்டோம், வாழ்க்கை முழுவதும் நீதிமானாக்கப்பட்டோம். இப்பொழுது நீதிமானாகத்தான் இருக்கிறீர்கள். உங்களால் உணர முடியாவிட்டாலும் அதை குறித்த கவலை எனக்கும் இல்லை, தேவனுக்கும் இல்லை. நீங்கள் நீதிமான்கள் தான். பவுல் சொல்கிறான், என் இருதயம் என்னை குற்றவாளியை தீர்ப்பதில்லை, ஆகையால் நான் நீதிமான் ஆகிறதும் இல்லை. அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, நீதிமானா இருக்கிறதுக்கும் இருதயத்துக்கு சம்பந்தமே கிடையாதுன்றான். புரியலையா? புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க நல்லவன் நினைச்சுக்கிட்டீங்க, நீங்க நல்லவன் நினைச்சுக்கிட்டார். ஒருத்தர் 4 கொலை பண்ணியிருக்காரு, ரொம்ப அதிகம் இல்லை ஜென்டில்மேன், 4 கொலை பண்ணியிருக்காரு. 8 கொலை செஞ்சவனை பார்த்துட்டு அவனை எவ்வளோ பரவாயில்லான்ட்டு தன்னை நல்லவன் ஒருத்தர் நினைச்சுக்கிட்டாரு. அதனால அவர் நல்லவனாக முடியுமா? முடியாதுல்ல. அப்படித்தான் நீங்க கெட்டவன் நினைச்சுக்கிட்டனால நீங்க கெட்டவனாக முடியாது. ஏன்னா நீங்க சிலுவையில் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, நீங்க மனசுக்குள்ள உங்களை கெட்டவன் நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கெட்டவனாக முடியாது. ஒருவேளை நீங்க அதாவது டிக்கெட் எடுத்து ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கீங்க, திருட்டுத்தனமாக உட்காந்துருக்கோம் நினச்சிக்கிட்டீங்கன்னா சீட்டு கடியில் உட்காந்துக்க வேண்டியதுதான். நீங்கள் போகிற வரைக்கும் உங்களை எவனும் பிடிக்க மாட்டாங்க, ஆனால் போகிற வரைக்கும் நிம்மதியான ஒரு ட்ராவல் நீங்கள் பண்ண முடியாது. அதனால் கடைசியாக வந்த பிறகு உங்களை விஷ் பண்ணி தான் அனுப்ப போகிறாங்க. எதுக்குன்னு கேட்டால் உங்களுக்கு டிக்கெட் எடுத்தாச்சுன்னு சொல்ல போகிறேன். இப்படி தான் பரலோகத்தில் நீங்கள் போக போகிறீங்க. ஆனால் பூமியில் நல்ல ஒரு வாழ்க்கை இழந்துட்டோமேடான்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் நீதிமான். பக்கத்தில் வாசல், நீங்கள் நீதிமான். வாசிப்போம் நீதிமானை பற்றி நான் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அப்புறம் ஆசீர்வாதத்துக்குள்ள போவோம். நீதிமொழிகள் 24:15-16. நீதிமொழிகள் 24:15-16. துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. இங்க பாருங்க, நீதிமானுக்கு விரோதமாய் பதிவிருக்கிறது என்னங்க? பைபிள்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்காங்களேன், தமிழே அழிஞ்சிருக்கும். ஏதோ பைபிள் இருக்கிறனால தான், தமிழ் பைபிள் இருக்கனால தமிழ் பதிவு இருக்கிறேன்னு என்ன சொல்லுங்க?
சொல்லுங்க. காத்து இருக்கிறது இல்லை, மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ற. இன்னும் சொல்லப்போனா பதிவு இருக்கிறதுனா ஸ்கீம், அதாவது பதிவு இருக்கிறதுனா வந்து குழி தோண்டிட்டு அதுக்குள்ள விழுவானான்னு காத்துக்கிட்டு இருக்குது. துஷ்டனே, நீதிமானுக்கு விரோதமாக என்ன செய்யாத, பதிவிராதே. அப்படின்னா யாரெல்லாம் நீதிமானுடைய வீழ்ச்சிக்காக காத்துக்கிட்டு இருக்கானோ அவன் வீட்டுக்கு முன்னாடி போர்டு என்ன போடலாம்? துஷ்டன் MABL. என்ன சார் என்ன இப்படி சொல்றீங்க? இல்ல, நீதிமானுக்கா பதிவு இருந்தில்ல, நீதிமானுக்கு விரோதமாய் பதிவு இருந்தா அவனுக்கு பேர் என்ன? துஷ்டன். பதிவு இருக்கிறன்னா தெரியாம பேசுறது. நைட்டு 10 மணி மேலே சாப்பிட்டு விட்டு முடிச்சுட்டு மெதுவாக மொட்டை மாடிக்கு போய் பேச ஆரம்பிப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் தான் வந்து ஆளக்கான பதிவு இருப்பது. சரி, ஓகே. இப்ப பதிவிராதே நீதி. அடுத்து வாசிங்க. அவன் தங்கும் இடத்தை, அவன் தங்கும் இடத்தை அப்படின்னா அவனுடைய வாசஸ்தலத்தை, அவனுடைய வீடு, அவன் குடும்பம், அவனுடைய தொழில், அவனுடைய வேலை ஸ்தலம், அவனுடைய ஊழியம் எதுவா இருக்கலாம், அதை என்ன செய்யாத, பாழாக்கி போடாதே. பாழாக்கி போடாதப்பா, அப்படி செய்யாத, செய்யாத. இல்ல சார் அவன் தப்பு பண்ணிருக்கான் சார் அப்படின்னு இடையில ஒரு நீங்க ஆன்சர் பண்ண உடனே அதுக்கு ஆன்சர் அடுத்த வசனத்தை பண்றாரு. வாசிங்க. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். கை தட்டுங்க. அவன் அப்படி செய்யாதரா, அப்படி செய்யாதரா, அவனுக்கு எதிரா செய்யாதரா. அவன் 7 தரம் விழுந்தாலும் அவன் எந்திரிப்பான்டா, அவன் நீதிமான்டா. கையை தட்டுங்க சார். என் கேள்வி, விழுகிறவன் எப்படி நீதிமான் ஆவான்? விழுந்தா அவனுக்கு பேர் பாவிதானே. ஆனா பைபிள் சொல்லுது விழுந்தான் நீதிமான். உடனே நான் நினைச்சேன், சரி ஏதோ ஒரு தடவை விழுந்தா நீதிமான். இல்ல இல்ல, அப்ப 7 முறை நீங்கள் விழுகிற போதும் கூட நீங்கள் நீதிமான் என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறந்து விடவே கூடாது. நீங்கள் 7 முறை விழுந்தாலும் அவர் உங்களுக்கு தான் சப்போர்ட்டாக சொல்றாரு. துஷ்டனே, கை தட்டுங்க. துஷ்டனே, நீ நீதிமானுக்கு விரோதமாய் பதிவிராதே, அவன் தங்கும் ஸ்தலத்தை பாழாக்கி போடாதே. அவன் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். இந்த 2வது வசனத்தை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டான். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான், 7 முறை எழுந்திருப்பான். யாரால் நீங்கள் எழுந்திருங்கள், நல்லது, அதுக்காக பயன்படுத்தணும். ஆனா இந்த வசனம் நீதிமான்களுக்கு எழுதப்பட்ட வசனம் அல்ல, அவனுக்கு எதிராக பதிவிருக்கிறவர்களுக்காக எழுதின வசனம். கையத்தட்டே. ஆமென். அப்ப நீதிமான்னா யார் தான் சார்? இது பண்ணாலும் அவன் நீதிமான். அப்ப நீதிமான்னா யாரு? அடுத்த வருஷம் கூட சொல்லுது. அப்ப துஷ்டன் யாருன்ற போத பார்த்துருவோம். நீதிமான் யாருன்னா பாவம், அதாவது பாவம் செய்யும் போது, தவறுகள் செய்யும் போது நீதிமான்களுக்குள்ள என்ன இருக்குமா? தயவு இருக்கும். ஏற்கனவே நான் சொன்னேன், மறுபடியும் லைட்டா ஒரு கிளான்ஸ். துன்மார்க்கர் 14:9 மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. கை தட்டுங்க. யாராவது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் விழுந்துட்டா கைதட்டி சிரிப்பார்கள். கைதட்டி சிரிப்பா அப்படி வந்துச்சுன்னா அவங்க எல்லாம் மூடர்களாம். ஆனா ஐயோ தூக்கி விடுறா அப்படின்னா அவன் நீதிமான். நீதிமானை எப்படி கண்டுபிடிக்கலாம்? யாராவது ஒரு விழுந்தால் உடனடியாக அவனை தூக்கி விட வேண்டும் என்று நினைக்கிற நீதிமான்கள். சிரிக்கிறவர்கள் மூடர்கள். அதான் பைபிள் சொல்லுது. யோசேப்பு என் வாழ்க்கை அசைச்ச வசனங்கள் ஒன்று. நீதிமானாய் இருந்தபடியினால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் யாரெல்லாம் மற்றவர்களை அவமானப்படுத்துகிறார்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் நீதிமான்கள் அல்ல. அப்ப யாரெல்லாம் மற்றவர்களை பப்ளிக்கா வச்சு அசிங்கப்படுத்தி வந்து நம்மளாம் எப்படி செய்தி கொடுத்தோம் தெரியாதா? நீங்க எல்லாம் பிறகு நீங்க இந்த உலகத்திலே ரொம்ப என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியாத விஷயம் என்ன தெரியுமா? மனிதர்கள் கொடுக்குற செய்தியை கேட்டு பிதா அமைதியாக இருக்கார் பாருங்க. அதுதான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா இல்லை சார், இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இதுல ஏகப்பட்ட தவறு, ஒவ்வொரு தவறுகள் எல்லாரும் தவறு. ஆனால் அவர் ஏதோ இந்த பரமபிதா நடாத நாட்டெல்லாம் அறுத்துருக்கலாம், நம்ம ஏதோ ஒரு மேட்டர் கரெக்டாக போய் சேர்ந்தா போதும். இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு வசனம். யாரு நீங்க பெரிய ஊழியக்காரன் நினைக்கிற ஆட்களே தான். ஏதோ எதிர் வீட்டுக்கு இடையில தேவன் பேசி கொண்டிருக்கிறார். இப்ப நீங்க கொடுக்குற செய்தி எல்லாம் வந்து ஒரு ஆள் அண்ணால் வந்து கடவுளுக்கு வந்து சாமுவேலை பெற்று புதிய ஏற்பாடு வரைக்கும் வாழ்ந்தாருன்னு ஒருத்தர் பேசினார் சார். புதிய ஏற்பாடு அண்ணால் வராங்களா, அவர் யார் தெரியுமா? சாதாரணம் கிடையாது. ஆமா, கிருபையின் ஆசீர்வாதத்துக்கு அடியில் இருந்து படித்தவர். என்ன சொல்லுவாருன்னா,
அவங்களாம் டீப் மெசேஜஸ் குரூப் இப்படி செஞ்சுருக்காங்க தப்பு. அதெல்லாம் ஒன்றும் தேவன் பெருசாக எடுக்கலையே. நீ என்ன எல்லா செய்தியும் கரெக்டாக கொடுத்துட்டியா? ஏதோ ஒரு சிலர் தவறாக செஞ்சுட்டாங்கன்னா என்ன சொல்ல வரேன்னா, யாரெல்லாம் மற்றவர்களை அசிங்கப்படுத்துகிறார்களோ, கேவலப்படுத்துகிறார்களோ, அவர்களை வந்து பொது இடங்களிலே அவமானப்படுத்துகிறார்களோ, நிந்திக்கிறார்களோ, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவர்கள் நீதிமான்கள் அல்ல, அவர்கள் என்னுடைய வித்து கிடையாது. ஏனென்றால் யோசேப்பு நீதிமானாக இருந்தபடியினால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாதிருந்தான். அப்ப நீதிமான் யாரு? அங்க வாங்க. நீதிமானுடைய கேரக்டர், அதனோட அவுட்புட் இது. ஆனா நீதிமான் யாருன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல செயல்கள் செய்பவர்கள் நீதிமான்கள் அல்ல. ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை சொல்றேன். இது ஒரு பிரச்சனைக்குள்ள வந்தாலும் பரவாயில்ல. என்னன்னா, இந்த யோபுன்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் நீதிமான் சொல்றவங்களாம் கை தூக்குங்க. நீங்க கொஞ்சம் தெளிவாயிட்டு அலர்ட் ஆயிட்டீங்க. இப்ப நம்ம நீதிமான் யோபு இருக்காருல்ல, எத்தனை பேர் நீதிமான் யோபு நீதிமான் அப்படி கேட்டிருந்தேன்னா ஆமேன்னு இருப்பீங்க. ஒரு அதிர்ச்சியான சம்பவம்னு அலர்ட் ஆயிட்டீங்க. ரொம்ப நாளாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் யோபு ஒரு நீதிமான்னு. ஒரு அதிர்ச்சியான விஷயம். ஆனால் யோபு புத்தகத்தில் எங்கேயுமே யோபு நீதிமான்னு இல்லவே இல்லை. ஆனால் யோபு சன்மார்க்கன் என்று இருக்கிறது. இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். சன்மார்க்கன் என்றால் என்ன, நீதிமான் என்றால் என்ன? யோபுக்கே நடந்துச்சு சார் அப்படின்னா உங்களுக்கு நடக்காது. ஏன்னா யோபு சன்மார்க்கன், நம்ம நீதிமான். கை தட்டுங்க அவருக்கு. ஆமென், ஆமென். யோபு நல்லவன், வல்லவன். யோபுவை தேவன் நேசிச்சாரு, எல்லாம் ஓகே தான், அவனை நேசிச்சாரு. ஏன்னா அவன் அப்படி பெர்ஃபெக்டான ஆளு. ஆனா அவன் அதுக்காக நீதிமான்ற கேட்டகரிக்கு அவன் வரல. இன்னும் தெளிவா நான் உங்கள்கிட்ட பேசுறேன். நீதிமான் என்ற வார்த்தை யோபுல ஏறக்குறைய 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இடத்துல வருது நீதிமான். அந்த ஒரு இடத்துல கூட அவனை நீதிமான் பைபிள் சொல்லவே இல்ல. ஆனா நீதிமான் ஆக்கிக்கலான்னு பாக்குறியா உன்ன, அப்படி பேசியிருக்காரு. அவன் கேட்கும்போது நீ உன்னை நீதிமான் ஆக்கிக் கொள்ள பார்க்கிறாயோ அப்படின்னா அவன் நீதிமான் இல்லைன்னு அர்த்தம். அதுக்காண்டி அவன் கெட்டவே இல்லை, அவன் சன்மார்க்கன். தேவன் அவனை பத்தி சாட்சி கொடுக்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா? அவன் உத்தமனும் அவன் சன்மார்க்கனுமா இருக்கிறான். நீதிமான் சொல்லவே இல்லை, நீதிமான் சொல்லவே இல்லை. அப்ப சன்மார்க்கனுக்கு எப்படி நடந்துச்சு? பிரசங்கி அழகா சொல்லுகிறான், சூரியனுக்கு கீழே ஒரு கொடிய தீங்கை பார்த்தேன். துன்மார்க்கனுக்கு நடக்கிறது எப்படியோ அப்படியே சன்மார்க்கனுக்கு நடக்கிறது. ஏனென்றால் தங்கள் செயல்களிலே சரியாக ஒன்றை செய்து கொண்டிருந்தால் அவனுக்கு பேர் நீதிமான் கிடையாது, அவனுக்கு பேர் சன்மார்க்கன். பொய் சொல்லாம இருக்கிறது, திருடாம இருக்கிறது, களவு செய்யாமல் இருக்கிறது, எட்டி பார்க்காம இருக்கிறது, அது இது இது எல்லாம் இருந்துச்சு அவன்கிட்ட. உடனே அவனுக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார் கர்த்தர், என்னன்னா சன்மார்க்கன். ஆனா இந்த துன்மார்க்கனும் பிசாசுக்குள்ள தான் இருக்கிறான், சன்மார்க்கனும் பிசாசோட கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்கிறான். நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவன்கிட்ட ஈஸியான இன்ஃப்ளூயன்ஸ் பிசாசு பண்ண முடியும். தேவன் பாதுகாப்பு வைத்திருக்கார். ஆனாலும் அவனுடைய மனநிலையோடு அது தொடர்புடையது. ஆனால் நீதிமான்றது இதோட ஹை ப்ரொடெக்ஷன். கை தட்டுங்க, அது ஹையர் லெவல் ப்ரொடெக்ஷன். ஆனா கடைசி வரை யோபு நீதிமான்னு பைபிள் சொல்லவே இல்லை. ஆனா நீதிமான் இல்ல, நீதிமான் ஆக்க பார்க்கிறாரு, இப்படிலாம் நிறைய வசனம் வந்திருக்கு. அப்ப யோபுவை பத்தி பிதாவாகிய தேவன் என்ன சாட்சி கொடுத்தார்? யோபு 1 ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். உத்தமன், சன்மார்க்கன். அநேகருக்கு கேள்வி என்னன்னா, யோபுக்கே நடந்துருச்சு, அவன் நீதிமான் தானே, எங்களுக்கே நடக்காது. என் அன்புக்குரியவர்களே, யோபுவுக்கு நடந்துச்சுன்னா யோபு வந்து நீதிமான் என்கிற கேட்டகரியிலே அவர் என்ன செய்யல, அவர் சன்மார்க்கன் என்கிற கேட்டகரியில் வராரு. அவன் சன்மார்க்கன் பைபிள் சொல்லுது. யோபு நீதிமான ஒரு வசனம் சொல்லுங்க. ஆனா நீதிமான் இல்லைன்றதுக்கு நான் வசனம் சொல்றேன். நல்லவன் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. யோபு ரொம்ப நல்லவர், எனக்கு யோபு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் மேல பிதாவுக்கு யோபு ரொம்ப பிடிக்கும். நல்ல பிள்ளை தான், ஆனா ஃபெயில் ஆகி போச்சுல, அப்படிதான் வராரு அவர். அவனை வெறுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் யோபுட்ட ஃபைட் பண்ணும்போது அது என் நீதின்றான்ல, அது ஃபுல்லா சன்மார்க்கம் தான். நீதிமான் என்றாலே அது தேவ நீதி. ஆமே. அப்ப யோபு சன்மார்க்கனா இருந்தார். நீங்க வாசிங்க, பிரசங்கி அந்த வசனம் வருது 9:2 வாசி. எல்லாருக்கும், நல்லா பாருங்க, எல்லாருக்கும் எல்லாம் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். இதுக்குள்ள நீதிமான்ற கேட்டகரி
நீதிமான தவிர இல்லை நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான், உத்தமன் இருக்கான், சன்மார்க்கன் இருக்கான், துன்மார்க்கன் இருக்கான். அதை கர்த்தர் சொல்றார், துன்மார்க்கன் மீதும் சன்மார்க்கன் மீதும், நீதிமான் மீதும் பாவியின் மீதும். அவனை சன்மார்க்கன் பக்கம் கொண்டு வர. இந்த மாலை வேளையில் ஒன்று புரிஞ்சாங்க, சன்மார்க்கம் வேறு, நீதிமான் வேறு. நீங்க எல்லாரும் உங்க மனசுல சன்மார்க்க நெறிகளை தான் நீதிமான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை அழிக்கிறதுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்.